வணக்கம் நண்பர்களே. 2024 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்க்கை விட்டு அமர்ந்து வர்றாங்க. ராசியில் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் மிதன ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் ஸ்திரத்தன்மையோடும் காணப்படுவீங்க. பட் அதே நேரம் மிதன ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், கோபம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். தவிர மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில திட்டங்களை தீட்டி அதை வகையாக அமைத்து கொண்டும் வருவீங்க. அது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். பட் அதே நேரம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள், காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பட் பூதாகரமாக உங்களுக்கு அது தென்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இது சார்ந்த விஷயங்களில் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு மன சஞ்சலங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் வெக்ஸ் ஆவாங்க, கொஞ்சம் புலம்புவாங்க. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சலிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மிதன ராசிக்காரங்க அஷ்டமச்சனி காலத்தில் கடந்து வந்திருக்கக்கூடிய நிலைகளில் நிறைய விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கை செலுப்புத்தன்மை தான் கொடுத்து கொண்டு வந்து, குறிப்பாக மத்திய வதை தாண்டின அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போராட்ட நிலைகளில் தான் இருக்குது. தவிர இந்த மாத அமைப்பும் கூட மிதன ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியை சஞ்சலப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் செயல்படும். ஸோ மனசில் ஒரு தெளிவான தன்மையை கொடுக்காது. எதையோ நினச்சி புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். குறிப்பாக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா மன சஞ்சலங்களை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தென்படுது. இப்போ மிதன ராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தெளிவான அமைப்போடு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே போல் பேச்சுவார்த்தைகளில் இந்த மாதம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள், சாதகமான அமைப்புகள் உண்டு. கூடுதல் உடல் உழைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் சில விஷயங்கள், காரியங்களை செய்து காட்டி வருவீங்க. பட் எதையுமே ஓவர் டோஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள், பிரச்சனைகள், வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி போட்டு வர்றது நல்லது. அதே போல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பட் இருந்தாலுமே வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் நிறைய பேர் அது சார்ந்த விஷயங்களுக்காக கூடுதலாக ஓடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். கொடுக்கறதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும். வெளி விஷயங்கள், காரியங்கள், நன்மைகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெற்று வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான தன்மைகளை பெற்று வருவீங்க. அதே போல் அந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் உடன் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த பிரயாண வகையில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். இளம் வயதில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவசரத்தை காட்டி வருவாங்க. கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகள் இருக்கும். பட் இருந்தபோதும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக என்னதான் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் எதுவும் நிலையாக இருக்கிறதில்ல. என்ன தான் வந்தாலுமே அது கையில் தங்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதமும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் அதில் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைவு. ஸோ அதற்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வழக்கமான தன்மைகளே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குறிப்பாக குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் சாதகமான தன்மைகள் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் சில சங்கடம் தரக்கூடிய அமைப்புகளும் இருக்கவே செய்யும். குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தின் ஒரு பகுதிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா மாதத்தின் இன்னொரு பகுதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாகவே தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறதும் இருக்கச்சு. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க விஷயங்களில் கொஞ்சம் மனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும்.
கணவன் மனைவி உறவுகள் இது கொஞ்சம் மனசரிச்சு போகக்கூடிய வகையிலேயே இருக்குது. இருந்தபோதும் ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏட்டுக்கு போட்டியான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போய்க்குவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. புத்திரவாக்கிய அமைப்புகள் மாதத்தின் பிற்பகுதியில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். இருந்தபோதும் சிலருக்கு உங்களுடைய பழைய விஷயங்களால் தேவையில்லாத சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகவே இருக்குது. மாணவர்கள் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமை காக்க வேண்டியது அவசியம். புதிய விஷயங்களில் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் ஸ்திரத்தன்மையோடைய வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் இருக்க செய்யும். சிலருக்கு இந்த எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் அமையப்பெறலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது. சோராள மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் கோபதாபங்களை தனித்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து கொண்டு செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.